ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கற்றுருக்கோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் நம்ம 19 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். இன்றைக்கு 20வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 19வது அத்தியாயத்தில் எப்படி வராக அவதார கதையை சொல்லி முடித்தார் மைத்ரேய மகரிஷி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த 20வது அத்தியாயத்தில் அதற்கு மேலே சிருஷ்டியை பற்றி தான் சொல்லிட்டு வரார். நம்மளுக்கு முன்னமேயே நினைவு இருந்தது அப்படின்னா, ஸ்வயம்புவ மனுவை சிருஷ்டி பண்ணதுமே பிரம்மதேவர் அவரிடத்துல சிருஷ்டி பண்ணு, மேலே நீ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுன்னு சொன்ன பொழுது, பூமாதேவி அப்படி ஜலத்தில் மூழ்கி இருக்காளே, தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லையே, எப்படி சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதனால இப்போ பகவான் இந்த பூமாதேவியை உத்தாரணம் பண்ணி இப்போ பூமாதேவியை திருப்பி கொண்டு கொடுத்துட்டார் இல்லையா? அதனால இப்போ போன அத்தியாயம் முடிவில் சூத்த பௌராணிகர் தானே சௌனக மகரிஷிகள் இடத்துல இந்த கதையை சொல்லி முடித்தார். அதனால இப்போ சௌனகாதி மகரிஷிகள்லாம் சூத்தரை பார்த்து கேட்குறா, அப்படி பூமாதேவியை திரும்ப இப்போ பெற்றதும் ஸ்வயம்புவ மனு அதற்கு மேலே சிருஷ்டி விஷயமா என்னெல்லாம் காரியங்களை பண்ணார், எல்லா ஜீவன்களையும் எப்படி சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிற கேட்குறார். கேட்டுட்டு விதுரரை பற்றியும் சில கேள்விகள் கேட்குறார். ஏன்னா விதுரர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்கிறார். சாக்ஷாத் வேதவியாசருடையவே புத்திரர், அதனால எந்த விதத்துலேயும் அவர் வியாசருக்கு குறைஞ்சவர் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரம பக்தர், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரம சகா. அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய உறவினர்களான அந்த திருதராஷ்டிரன், கௌரவர்கள் அவரெல்லாம் கிருஷ்ணனிடத்துல பக்தியோட இல்லை அப்படிங்கிறதுனாலையும், கிருஷ்ணன் தூது வந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளெல்லாம் அவர்கள்லாம் கேட்கவே இல்லை அப்படிங்கிறதுனாலையும், உறவினர்களையே அப்படி உதறி தள்ளிட்டு அப்படி தீர்த்த யாத்திரையாக கிளம்பி போனவர். தீர்த்த யாத்திரையில் அப்படி எல்லா பாவங்களையும் போக்கிண்டு பவித்திரமாக ஆகி நேர ஹரித்வாரத்தில் வந்து கங்கை கரையில் மைத்ரேய மகரிஷியை சந்திச்சுட்டு அவர்கள் 2 பேருமா சேர்ந்துண்டு பகவானோட சரண சம்பந்தமான எவ்வளவோ கதைகளெல்லாம் பேசினா. அந்த சரண சம்பந்தமான கதைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, பகவானோட சரணத்திலேருந்து உதிச்ச கங்கை எப்படி எல்லாரையும் பவித்திரமாக ஆக்கிறதோ, அது மாதிரி அவனோட சரண சம்பந்தமான கதைகளும் அப்படி எல்லாரையும் பவித்திரமாக ஆக்குமே. அந்த கதைகளெல்லாம் அவர்கள் என்ன பேசிண்டா அப்படிங்கிறத மேலும் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா சௌனகாதி மகரிஷிகள். ரசக்ஞா கோனு திருப்பியேத்த ஹரிலீலாமிருதம் பிபன்னு அப்படிங்கிறா. ஒரு ரசிகனாக இருந்தால் ஹரி லீலைங்கிற அமிர்தத்தை குடிச்சு போரும்னு யாராவது நினைப்பாளா? அதனால எங்களுக்கு அந்த கதைகளெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டதும் இப்போ சூத பௌராணிகர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி வராக அவதார கதையை கேட்டுட்டு பரம சந்தோஷப்பட்டார் விதுரர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதற்கு மேலே விதுரர் மைத்ரேயரை பார்த்து இன்னும் பல கேள்விகளை கேட்டார் அப்படின்னு சொல்லி, என்ன கேள்விகள் கேட்டார் அப்படிங்கிறத சொல்கிறார். பிரஜாபதிகளெல்லாம் பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு முன்னமையே சொன்னார் இல்லையா? அதனால பிரஜாபதிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறமா பிரம்மதேவர் சிருஷ்டி விஷயமா என்ன பண்ணார், அதே மாதிரி இந்த பிரஜாபதிகள் ஸ்வயம்புவ மனு இவர்கள் எல்லாரும் சேர்ந்துண்டு அவர்கள் எப்படி சிருஷ்டி காரியத்தை மேலே அதிகரிச்சா, அவர்கள் தனித்தனியாக சிருஷ்டி பண்ணாளா, இல்லை அவர்களுடைய மனைவிகளோட சேர்ந்து சிருஷ்டி பண்ணாளா, இல்லை பிரஜாபதிகள் எல்லாரும் ஸ்வயம்புவ மனு எல்லாரும் சேர்ந்துண்டு இந்த சிருஷ்டி காரியத்தை மேலே கவனிச்சாளா, இதெல்லாம் பற்றி எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டதும் இப்போ மைத்ரேய மகரிஷி ஒரு தொடர்ச்சிக்காக முதலேந்து சிருஷ்டியை திரும்ப ஆரம்பித்து சொல்லிட்டு வரார். நம்ம முன் அத்தியாயங்கள்லேயே இதை நிறைய பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலத்தினாலையும் ஜீவன்களுடைய கர்மத்தினாலையும் அந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்தம் ரஜஸ் தமசு அப்படிங்கிற அந்த 3 குணங்களில் ஒரு சலனம் ஏற்பட்டு முதல்ல பகவானிடத்துலேருந்து பிரகிருத்தியில் தோன்றின தத்துவம் அப்படிங்கிறது மகத்தத்துவம். அதுக்கு அடுத்தது அதுலேருந்து அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்திலேருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், இந்திரிய தேவதைகள், அதெல்லாம் நம்ம முன்னமையே பார்த்தோம். இப்பொழுது அந்த எல்லா தத்துவங்களும் சேர்ந்து எப்படி அந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியாமல் அப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய சக்தி அதுக்குள்ளே பூந்து இந்த உலகம்ங்கிற பெரிய அண்டத்தை அவைகள்லாம் சேர்ந்து சிருஷ்டி பண்ணித்து அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அண்ட கோஷங்கிறது இந்த பிரளய ஜலத்திலேயே அப்படி உயிரற்று சைத்தன்யமே இல்லாமல் பல வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே அந்த ஜலத்தில் கடைசியில் பகவானே அதற்குள்ள சைத்தன்யமாக உள்ள புகுந்தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதற்கு பிறகு பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து அந்த ஜுவாஜ்வல்யமாக பிரகாசிக்கக்கூடிய அந்த தாமரையானது தோன்றித்து. அந்த தாமரை தான் எல்லா லோகங்களோடையும் ஒரு ஸ்வரூபமாக இருக்குது. அதற்கு பிறகு அந்த தாமரையிலேருந்து யார் தோன்றினானா, பிரம்மதேவர் தோன்றினார். அந்த பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருனா, பகவானோட ஒரு ஆக்ஞையினால் முன் கல்பத்தில் எப்படி லோகங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணாரோ அது போலவே லோகங்களெல்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ முதல்ல என்ன பண்ணுறார் பிரம்மதேவர், தன்னுடைய சாயைன்னு சொல்லக்கூடிய நிழல்லேருந்து 5 விதமான அவித்தியை சிருஷ்டி பண்ணுறாராம் முதல்ல. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இந்த அஜ்ஞானத்துக்கும் இருளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த 5 விதமான அவித்தியை சிருஷ்டி பண்ணதும் பிரம்மதேவருக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டாராம், ரொம்ப சந்தோஷப்படலையாம். இப்படி ஒரு சிருஷ்டியை போய் பண்ணோமே அப்படிங்கிறதுனால
எந்த ஒரு சரீரம் இதை சிருஷ்டி பண்ணித்தோ அந்த தன்னுடைய நிழல் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை அப்படி உதறி தள்ளினாராம். உடனே அந்த சரீரத்திலேருந்து தோன்றின யக்ஷர்கள் ராட்சசர்கள் அவர்கள்லாம் வந்து அந்த சரீரத்தை எடுத்துண்டாலாம். அதுதான் என்னவா ஆச்சு அப்படின்னா ராத்திரியாக ஆச்சு அப்படிங்கிறார். அப்போது அந்த ராத்திரியை பற்றி சொல்லும்பொழுது ராத்திரிம் க்ஷுத்ரிட் சமுத்பவாம் அப்படின்னு பசியும் தாகமும் ஏற்படுத்தக்கூடியதாம் இந்த ராத்திரி வேலை அப்படிங்கிறது. இப்போ இந்த யக்ஷர்களும் ராட்சசர்களும் இந்த சரீரத்தை எடுத்துட்டாலையா இந்த ராத்திரி பொழுத உடனே என்ன ஆகுது, அந்த பசியும் தாகமும் அவர்களையே வந்து பீடிக்கிறது. உடனே எல்லாரும் பிரம்மதேவரையே நோக்கி ஓடி வராலாம் அவரை விழுங்கிறதுக்காக, அவர்களுடைய பசி தீரணம் அப்படிங்கிறதுக்காக. அப்படி வரும்பொழுதே என்ன கத்திண்டே ஓடி வரா அப்படின்னா மா ரக்ஷதைனம் ஜக்ஷத்வம் அப்படின்னு கத்திண்டே ஓடி வரா. இவரை சும்மா விடாதடா, அப்பாங்கிறதுனாலலாம் இவரை சும்மா விடாத, அவரை விழுங்கிடு அப்படின்னு கத்திண்டே ஓடி வரா. பிரம்மதேவர் இதை பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுறது, இப்படி நம்மளையே விழுங்க வராளே அப்படின்னு பயப்படுறார். உடனே அவர்களை பார்த்தே கெஞ்சி கேட்குறாராம், மாமாம் ஜக்ஷத ரக்ஷத அப்படிங்கிறார். என்னை சாப்பிட்டாதீங்கோ, என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு கெஞ்சறாராம். ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் எனக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கே, என்னையே போய் சாப்பிடுவேளா அப்படின்னு கெஞ்சி கேட்குறார். உடனே அவர்கள் பிரம்மாவை விட்டுடுறா. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மா ரக்ஷத அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அவர்கள்லாம் ராட்சசர்களாக ஆனாலாம். ஜக்ஷத்வம் அப்படின்னு சொன்னவர்கள்லாம் யக்ஷர்களாக ஆனா அப்படின்னு வியாக்கியானத்தில் எடுத்து சொல்கிறார். இதற்கு மேலே அடுத்ததாக பிரம்மதேவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு தேஜோமயமான சரீரம், அப்படியே ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டு தேவர்களெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். சத்வகுணம் நிறைஞ்ச தேவர்களை. அந்த சிருஷ்டி முடிஞ்சதும் தன்னுடைய அந்த தேஜோமயமான சரீரத்தையும் அவர் துறக்கிறார். அது என்னவா ஆச்சு அப்படின்னா பகல் பொழுதாக ஆச்சாம். உடனே தேவர்கள்லாம் அந்த பகல் பொழுதை அவர்கள் எடுத்துண்டா அப்படிங்கிறத சொல்கிறார். இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறார் பிரம்மதேவர், தன்னுடைய இடுப்பு பாகத்திலேருந்து அசுரர்களெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். இந்த அசுரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ஸ்திரீகளிடத்துல அதிகமான காமம் உடையவர்கள். அப்படி சிருஷ்டி ஆனதுமே அவர்களுக்கு காமம் அதிகமாக இருக்கிறதுனால பிரம்மதேவரையே பார்த்து ஓடி வராலாம் அந்த காம சிந்தனையோட. அதை பார்த்ததும் முதல்ல பிரம்மதேவர் சிரிக்கிறார். ஏன்னா இப்படி ஒரு முட்டாள்தனமா இவர்களுக்கு அப்படின்னு முதல்ல சிரிக்கிறார். ஆனால் அவர்கள் வெட்கமே இல்லாமல் மேலும் மேலும் இப்படி கிட்ட வரதை பார்த்ததும் பிரம்மதேவருக்கு பயம் வந்துடுத்து. இப்போ உடனே என்ன பண்ணுறார், பயந்துண்டு அவர்களிடத்துலேருந்து தப்பிச்சுண்டு ஓடுறார். ஓடி எங்கே போகிறார் அப்படின்னா நேராக பகவான் ஹரியை போய் சரணாகதி பண்ணுறாராம். ஏன்னா பகவான் தானே வரதம் பிரபன்னார்த்தி ஹரம் ஹரிம் அப்படின்னு தன்னை சரணடைஞ்சவர்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவர் இல்லையா. அதனால பகவான் இடத்துல போய் சரணாகதி பண்ணி சொல்கிறாராம், பிரபோ நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். ஏன் அப்படின்னா உங்களோட ஒரு ஆக்ஞையினால தான் நான் இந்த சிருஷ்டி காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் இப்போ பண்ண ஒரு சிருஷ்டி இருக்கேன், இந்த பாப்பியான ஜீவன்கள்லாம் என்னிடத்துலையே இப்படி காம சிந்தனையோட என்னை வந்து அணுகிறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும். ஏன் அப்படின்னா லோகத்தில் கஷ்டப்படுறவர்களுடைய அந்த ஒரு துக்கத்தை போக்கக்கூடியவரும் நீங்கள் தான். அதே மாதிரி உங்களை வந்து சரணா அடையாத இருக்காளே ஜீவன்கள், அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நீங்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். உடனே பிரம்மதேவர் இப்படி இத்தகைய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறத பகவான் பார்த்தார். பார்த்துட்டு பிரம்மதேவரை பார்த்து பகவான் சொல்கிறார், எந்த ஒரு சரீரத்தை கொண்டு நீ இந்த அசுரர்களெல்லாம் சிருஷ்டி பண்ணியோ, எது வந்து அவர்களுக்கு ஹிருதயத்தில் இப்படி ஒரு காம சிந்தனையை தூண்டித்தோ அந்த சரீரத்தை நீ விட்டு திறந்துடு அப்படின்னு சொல்கிறார். உடனே பிரம்மதேவர் அந்த சரீரத்தை விடுறார். அந்த சரீரம் தான் என்னவா ஆச்சு அப்படின்னா சந்தியா காலம் அப்படிங்கிற அந்த பொழுதாக ஆச்சு. உடனே அந்த சந்தியா காலம்ங்கிறது ஒரு அழகான ஒரு ஸ்திரீ ரூபத்தை எடுத்துட்டு போக இந்த அசுரர்கள்லாம் உடனே பிரம்மதேவரை விட்டுட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து மோகிச்சுண்டு அவள் பின்னாடி போறா. அதற்கு பின்னாடி என்ன ஆறுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். இப்போது இந்த செஷனில் பிரம்மதேவர் அந்த சரீரத்தை திறக்கிறார் இல்லையா, அந்த 28வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம இந்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनम् व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः
तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ विंशोऽध्यायः शौनक उवाच शौनक उवाच महीं प्रतिष्ठाम् अध्यस्य महीं प्रतिष्ठामध्यस्य सौते स्वायम्भुवो मनुः सौते स्वयंभुवो मनुः कानि कान्यन्वतिष्ठद्वाराणि मार्गाय मार्गायावरजन्मनां क्षत्ता महाभागवतः कृष्णस्य ऐकान्तिकः सुहृत् यः तत्याज अग्रजं कृष्णे सापत्यम् अघवानिति द्वैपायनात् अनवरो महित्वे तस्य देहजः सर्वात्मना श्रितः कृष्णं तत्परांश्चापि अनुव्रतः किम् अन्वपृच्छन् मैत्रेयम्
किम् अन्वपृच्छन् मैत्रेयम् विरजाः तीर्थसेवया विरजास्तीर्थसेवया उपगम्य कुशावर्त आसीनं तत्त्ववित्तमम् तयोः संवदतोः सूत प्रवृत्ता ह्यमलाः कथाः आपो गाङ्गा इव अघघ्निः हरेः पादाम्बुजाश्रयाः तानः कीर्तय भद्रं ते कीर्तन्योदारकर्मणः रसज्ञः को नु तृप्येत हरिलीलामृतं पिबन् एवम् उग्रश्रवाः पृष्ठ ऋषिभिः नैमिषायनैः भगवती अर्पिताध्यात्मः तान् आह श्रूयतामिति सूत उवाच हरेः धृतक्रोडतनोः स्वमायया निशम्य गोः उद्धरणं रसातलात् लीलां हिरण्याक्षम् अवज्ञया हतम् सञ्जातहर्षो मुनिमाहभारतः विदुर उवाच प्रजापतिपतिः सृष्ट्वा प्रजासर्गे प्रजापतीन् किमारभत मे ब्रह्मन् प्रब्रूहि अव्यक्तमार्गवित् ये मरीच्यादयो विप्रा यस्तु स्वायम्भुवो मनुः ते वै ब्रह्मण आदेशात् कथम् एतद् अभावयन् सद्वितीयाः किम् असृजन् स्वतन्त्रा उत कर्मसु
स्वतन्त्रा उत कर्मसु आहोस्वित् संहताः सर्वे आहोस्वित्संहताः सर्वे आहोस्वित्संहताः सर्वे इदं स्म समकल्पयन् इदं स्म समकल्पयन् इदं स्म समकल्पयन् मैत्रेय उवाच मैत्रेय उवाच दैवेन दुर्वितर्केण दैवेन दुर्वितर्केण परेण अनिमिषेण च परेणानिमिषेण च जातक्षोभात् भगवतो जातक्षोभाद्भगवतो महान् आसीत् गुणत्रयात् महानासीत् गुणत्रयात् रजः प्रधानात् महतः रजः प्रदानान् महतः त्रिलिङ्गो दैवचोदितात् त्रिलिङ्गो दैवचोदितात् जातः ससर्जभूतादिः जातः ससर्जभूतादिः वियदादीनि पंचशः तानि चैकैकशः स्रष्टुम् असमर्थानि भौतिकम् संहत्य दैवयोगेन हैमम् अण्डम् अवासृजन् सो अशयिष्ट शोषयिष्टाब्धिसलिले आण्डकोशो निरात्मकः साग्रं वै वर्षसाहस्रम् अन्ववात्सीत् तम् ईश्वरः तस्य नाभेः अभूत् पद्मम् सहस्रार्क सहस्रार्कोरुदीधिति सर्वजीवनिकायौको यत्र स्वयमभूत् स्वराट् सोनुविष्टो भगवता यस्येते सलिलाशये लोकसंस्थां यथा पूर्वं निर्ममे संस्थया स्वया ससर्जच्छायया विद्याम् पञ्चपर्वाणम् अग्रतः तामिस्रम् अन्धतामिस्रम् तमो मोहो महातमः विससर्ज आत्मनः कायम्
विससर्जात्मनः कायं नाभिनन्दन् तमोमयम् नाभिनन्दं स्तमोमयम् जगृहुः यक्षरक्षांसि जगृहुर्यक्षरक्षांसि रात्रिं क्षुत्रिट्समुद्भवाम् रात्रिं क्षुत्रिट्समुद्भवाम् क्षुत्रिभ्याम् उपसृष्टास्ते क्षुत्रिभ्याम् उपसृष्टास्ते तं जग्धुम् अभिदुद्रुवुः तं जग्धुम् अभिदुद्रुवुः मा रक्षत येनं जक्षध्वम् मा रक्षतैनं जक्षध्वम् इत्यूचुः क्षुत्रिड् अर्दिताः इत्यूचुः क्षुत्रिडर्दिताः देवस्तान् आह संविघ्नो देवस्तानाः संविघ्नो मां जक्षत रक्षत मां जक्षत रक्षत अहो मे यक्षरक्षांसि प्रजायूयं बभूविथ देवताः प्रभयायाय दिव्यन् प्रमुखतो सृजत् ते अहार्षुः देवयन्तो विसृष्टां तां प्रभामहः देवो अदेवान् जघनतः सृजति स्म अतिलोलुपान् तयेनं लोलुपतया मैथुनाय अभिपेदिरे ततो हसन् स भगवान् असुरैः निरपत्रपैः अन्वीयमानः तरसा क्रुद्धो भीतः परापतत् स उपव्रज्य वरदम् प्रपन्नार्तिहरं हरिम् अनुग्रहाय भक्तानाम् अनुरूप आत्मदर्शनम् पाहि मां परमात्मंस्ते प्रेषणेन असृजं प्रजाः तायिमायभितुं पापाः उपाक्रामन्ति मां प्रभो
उपाक्रामन्ति मां प्रभो त्वमेकः किल लोकानां त्वमेकः किल लोकानां त्वमेकः किल लोकानां क्लिष्टानां क्लेशनाशनः क्लिष्टानां क्लेशनाशनः क्लिष्टानां क्लेशनाशनः त्वमेकः क्लेशदस्तेषां त्वमेकः क्लेशदस्तेषां त्वमेकः क्लेशदस्तेषाम् अनासन्न पदां तव अनासन्नपदां तव अनासन्नपदां तव सोऽवधार्य अस्य कार्पण्यम् सोऽवधार्यास्य कार्पण्यं सोऽवधार्यास्य कार्पण्यम् विविक्त अध्यात्मदर्शनः विविक्ताध्यात्मदर्शनः विविक्ताध्यात्मदर्शनः विमुञ्च आत्मतनुं घोराम् विमुञ्चात्मतनुं घोरां विमुञ्चात्मतनुं घोराम् इत्युक्तो विमुमोचः इत्युक्तो विमुमोचः इत्युक्तो विमुमोचः இந்த 28 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். The first 28 shlokas. शौनक उवाच महीं प्रतिष्ठाम् अध्यस्य सौते स्वायम्भुवो मनुः कान्यन्वतिष्ठद्वाराणि मार्गायावरजन्मनां क्षत्ता महाभागवतः कृष्णस्यैकान्तिकः सुहृत् यस्तत्याजाग्रजं कृष्णे सापत्यम् अघवानिति द्वैपायनादनवरो महित्वे तस्य देहजः सर्वात्मनाश्रितः कृष्णं तत्परांश्चाप्यनुव्रतः किमन्वपृच्छन् मैत्रेयं विरजास्तीर्थसेवया उपगम्य कुशावर्त आसीनं तत्त्ववित्तमम् तयो संवदतोः सूत प्रवृत्ता ह्यमला कथाः आपो गाङ्गा इवागघ्निः हरेः पादाम्बुजाश्रयाः तानः कीर्तय भद्रं ते कीर्तन्योदारकर्मणः रसज्ञः को नु तृप्येत हरिलीलामृतं पिबन् एवम् उग्रश्रवाः पृष्ठ ऋषिभिर्नैमिषायनैः भगवत्यर्पिताध्यात्मः तानाह श्रूयतामिति सूत उवाच हरेर्धृतः क्रोडतनो स्वमायया निशम्य गोरुद्धरणं रसातलात् लीलां हिरण्याक्षम् अवज्ञया हतं सञ्जातहर्षो मुनिमाह भारतः विदुर उवाच प्रजापतिपतिः सृष्ट्वा प्रजासर्गे प्रजापतीन् किमारभत मे ब्रह्मन् प्रब्रूह्यव्यक्तमार्गवित् ये मरीच्यादयो विप्राः यस्तु स्वायम्भुवो मनुः ते वै ब्रह्मण आदेशात् कथमेतद् अभावयन् सद्वितीयाः किमसृजन् स्वतन्त्रा उत कर्मसु आहोस्वित् संहता सर्वे इदं स्म समकल्पयन् मैत्रेय उवाच दैवेन दुर्वितर्केण परेणानिमिषेण च जातक्षोभाद् भगवतो महानासीद् गुणत्रयात् रजः प्रजानान् महतः त्रिलिङ्गो दैव चोदितात् जातः ससर्जभूतादिः वियदादीनि पञ्चशः तानि चैकैकशः स्रष्टुम् असमर्थानि भौतिकम् संहत्य दैवयोगेन हैमम् अण्डम् अवासृजन् शोषयिष्टाब्धिसलिले आण्डकोशो निरात्मकः साग्रं वै वर्षसाहस्रम्
अन्ववात्सीत्तम् ईश्वरः तस्य नाभेरभूत्पद्मम् सहस्रार्कोरुदीधिति सर्वजीवनिकायौको यत्र स्वयम् अभूत् स्वराट् सोऽनुविष्टो भगवता यस्येते सलिलाशये लोकसंस्थां यथा पूर्वम् निर्ममे संस्थया स्वया ससर्जच्छायया विद्याम् पञ्चपर्वाणमग्रतः तामिस्रम् अन्धतामिस्रम् तमो मोहो महातमः विससर्जात्मनः कायम् नाभिनन्दम् स्तमोमयम् जगृहुर्यक्षरक्षांसि रात्रिम् क्षुत्रिट्समुद्भवाम् क्षुत्रिभ्याम् उपसृष्टास्ते तम् जग्धुम् अभिदुद्रुवुः मा रक्षतैनम् जक्षध्वम् इत्यूचुः क्षुत्रिडर्दिताः देवस्तानाः संविघ्नो माम् जक्षत रक्षत अहो मे यक्ष रक्षांसि प्रजायूयम् बभूवित देवताः प्रभयायाय दिव्यन् प्रमुखतो सृजत् ते अहार्षुर्देवयन्तो विसृष्टां तां प्रभामहः देवो देवान् जघनतः सृजति स्मातिलोलुपान् तयेनं लोलुपतया मैथुनायाभिपेदिरे ततो हसन् स भगवान् असुरैर्निरपत्रपैः अन्वीयमानस्तरसा क्रुद्धो भीतः परापतत् स उपव्रज्य वरदम् प्रपन्नार्तिहरम् हरिम् अनुग्रहाय भक्तानाम् अनुरूपात्मदर्शनम् पाहि माम् परमात्मंस्ते प्रेषणेनासृजम् प्रजाः तायिमायभितुम् पापा उपाक्रामन्ति माम् प्रभो त्वमेकः किल लोकानाम् क्लिष्टानाम् क्लेशनाशनः त्वमेकः क्लेशदस्तेषाम् अनासन्नपदाम् तव सोऽवधार्यास्य कार्पण्यम् विविक्ताध्यात्मदर्शनः विमुञ्चात्मतनुम् घोराम् इत्युक्तो विमुमोचः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय இந்த அத்தியாயத்தை நம்ம படிச்ச ராகம் செஞ்சுருட்டி. நம்ம அடுத்த செஷன்ல 29வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த அத்தியாயத்தை முழுசா கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam, and now in the third skanda we finished learning 19 chapters, and today we learned the 20th chapter. In the 19th chapter we saw how the story of Varaha Avatara came to a conclusion, and further in this 20th chapter the story continues with the Srishti of Brahmadeva. So if we remember, when Manu, Swayambhuva Manu was asked by his father Brahma to proceed with the work of creation, he had told him that there is no place to live because Bhuma Devi is submerged in the waters of Pralaya. So now Shaunaka Maharishi, because the previous chapter ended with a note from Suta Pauranika, so as this 20th chapter begins, Shaunakadi Maharishis, they ask Suta Pauranika, after having regained Mother Earth back and now having secured a place to live, what means did Swayambhuva Manu take to evolve the other creatures who have not yet been created? And so then he also goes on to ask about Vidura also, because Vidura, he says, is the son of Vedavyasa, and in no way is he inferior to sage Vedavyasa. And not only that, he is such a great devotee of Lord Krishna and also a great friend of Lord Krishna. And because his relatives, Dhritarashtra and all the Kauravas, they were not at all devoted to Lord Krishna, and they didn't heed to the words of Lord Krishna when he came as a messenger. For that very reason, and also because they were very inimical to his dear Pandavas,
he just left them all and went on a Tirtha Yatra, and having been cleansed of all his sins, finally he reached Haridwar, and on the banks of the river Ganges he met sage Maitreya, and both of them they discussed a lot of stories regarding the feet of Lord Hari, isn't it? So he says, just as Mother Ganges, who has sprung from Bhagavan's lotus feet, purifies everybody, so also these stories concerning the feet of Lord Hari also purifies everybody. So please tell us more about this conversation. He says, Rasajnaha ko nu tripyeta Hari Leelamritam piban. Which Rasika will feel enough after listening to all the nectarine stories of Lord Hari? So now Suta Pauranika begins to answer. He says, after being extremely delighted to hear the story of Varaha Avtara from Maitreya Maharishi, now Vidura began to ask further questions. So he says what all he asked. He says, after creating all the Prajapatis, how did Brahma proceed with his work of creation? And all these Prajapatis and Swayambhuva Manu, how did they evolve further creations? Because they were instructed by Lord Brahma to go on with the work of creation. And did they create all these beings along with their wives, or did they do it independently, or did they all join together, all the Prajapatis and Manu, did they all combine together to proceed with this work of creation? So these were the questions he asked, and now Maitreya Maharishi, he began to answer, and he begins from the beginning about creation, which we have already seen in many chapters before, but for the sake of continuity he begins from there. So he says, when the equilibrium of all the three gunas, the sattva, rajas and tamas, was being disturbed by time and destiny of all the jivas, which is very, very hard to comprehend. So the first evolute in creation from Bhagavan in Prakriti was the Mahat Tattva, and from the Mahat Tattva came the Ahankara Tattva, which is predominant in Rajoguna, and from Ahankara came the 5 gross elements, the 5 subtle Tanmatras and all the Adidevatas and all that. And all of them, they could not combine together to form the cosmic egg, and so with the help of the divine energy they all combined together to form the cosmic egg, and this Andakosha, it lay in the causal waters for thousands and thousands of years without any consciousness, and only later when the Lord entered it as its Chaitanya or consciousness, it got life, and then from the navel of the Lord sprang the very dazzling lotus, which is the form of all the worlds, and from that lotus emerged Lord Brahma. And as soon as he was created, as instructed by the Lord, Brahmadeva began with the work of creation. He began to create all the worlds as he had done in the previous kalpas. And first of all, what did Brahma create? From his shadow, he brought forth the 5 types of avidya, which is the cause of all ignorance and darkness. And as soon as he created this avidya, Brahmadeva was very unhappy. He was not at all satisfied with this type of creation, because it is the cause of ignorance and darkness. So he gave up that form of his, which is in the form of his shadow, and that became the Ratri Vela, that is the night time. And immediately the Yakshas and Rakshasas who were created from this body, they took possession of this Ratri Kala. And he says, Ratrim Shuttrit Samudbhavan. This time, that is the night time, is the source of all thirst and hunger. So as soon as they took possession of this Ratri Kala, what happened? They became extremely hungry and thirsty, and so they started running towards Brahma himself in order to just devour him. And they all shouted while coming towards Brahma, Ma Rakshatainam Jakshadvam. Don't at all spare this person because he is a father. Just devour him, eat him up, they all said. And Brahma was now shocked at their behavior, and with great fear he started to plead towards them. He said, Mamam Jakshata Rakshata, do not eat me, please spare me. And he said, you are all my sons, isn't it? So you should not devour me. And only after Brahmadeva pleaded, they all left Brahmadeva. But the Vyakhyana Karta, he says, those who shouted Ma Rakshata, they became the Rakshasas, and those who shouted Jakshata, they all became the Yakshas. Then further what Brahmadeva did was, with his resplendent body, the Tejomaya Sharira, he created all the Devas who are predominantly full of Sattva Guna, and then after creating them he gave up that effulgent body also, which became the daytime, and all the Devas, they took possession of this daytime. And then after that, from his hip portion, Brahmadeva created all the demons,
And these demons are such that they had excessive desire and lust for women. So as soon as they created, what happened was, because they were very lustful in nature, they approached Brahma himself with lusty feelings. And Brahmadeva first, he just laughed at them because he thought they were very stupid. But then when he saw that they were just shamelessly approaching him with lusty feelings, he began to run away in fear, and he went to Bhagavan Hari and surrendered to Bhagavan, because he says, Varadam Prapannarthi Haram Harim. Hari is the Lord who gives refuge to all those who surrender to him and also dispels their fear and agony, isn't it? So he went to Hari and said, Oh Lord, please save me. As instructed by you, I am doing this work of creation, but now these sinful creatures that I have created, they are approaching me with lusty feelings and I don't know what to do. So please save me. And you are the one who is capable of destroying the agony and pain of those who are suffering. And again, it is you alone who gives suffering to those who do not surrender to you. So please save me from this distress, he said. And when Bhagavan saw that Brahma was in such a great distress, he said, cast away this impure body from which you have created these asuras, and which has also kindled their passion in this way. And so as instructed by the Lord, Brahmadeva just dropped that body, and that body became the twilight hour or the Sandhya Kala. And immediately it took the form of a very beautiful damsel, and all these asuras, they got attracted to her and they left Brahma. And so further in this chapter we will be seeing what happens. So now today we have learnt until this 28th chapter where Brahmadeva casts off this body of his, which becomes the Sandhya Kala. So let us meet in the next session while we learn the other half of this chapter. Radhe Radhe.